அனுர அரசாங்கத்தின் மற்றும் ஒரு அதிரடி செயற்பாடு, முடக்கப்படும் சொத்துக்கள். தையிட்டியில் முளைத்துள்ள சட்டவிரோத கட்டடம், மீண்டும் வெடித்த போராட்டம். அனுர அரசு இழைத்த மிகப்பெரிய தவறு, வருத்தத்தில் ரணில் விக்ரமசிங்க. களியாட்ட விடுதியில் ஏற்பட்ட மோதல், சந்தக நபர்கள் தொடர்பில் வெளியான தகவல். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஏப்ரலில், வெளிவரும் அனுர அரசாங்கத்தின் திட்டம். நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம், விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. விடுதலை புலிகளின் தளபதிகளுக்கு ராஜீவ்காந்தியால் ஏற்பட்ட சிக்கல், வைகோ பகிரங்கப்படுத்தும் தகவல்கள். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானத்திற்கு எதிராக போராட்டம் ஒன்று இடம்பெறுகின்றது. சட்டவிரோத கட்டடம் அமைந்துள்ள பகுதியில் இன்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திஸ்ஸ விகாரைக்கு எதிராக மக்களால் தொடர்ச்சியாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் அனுர அரசாங்கத்தின் அனுமதியோடு மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டடம் கட்டப்பட்டு இன்று திறப்பு விழா நடாத்தப்படுகின்றது. அனுமதியின்றி புதிதாக கட்டப்பட்டு இன்றைய தினம் திறப்பு விழா செய்யப்படுகின்ற கட்டடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். அத்துடன் தேசவிகாரை பகுதியில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சினை நிவர்த்தி செய்யப்படும் என்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் சேன அறிவித்திருந்த நிலையில், அங்கு அமைக்கப்பட்டுள்ள மற்றைய சட்டவிரோத கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டமை பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறைகேடாக கையகப்படுத்தப்பட்ட அரசு சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராச்சி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த சட்டத்தின் மூலம் இந்த நாட்டில் அரசு சொத்துக்கள் மற்றும் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்யும் தனிநபர்களின் எந்த ஒரு சொத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சட்டபூர்வமாக அரசுடைமையாக்கப்படும். பல்வேறு காலங்களில் இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமானவர்கள், தந்தையர், மகன்கள், உறவினர்கள் என அனைவரும் ஒன்று கூடி நமது நாட்டின் அரசு சொத்து, அரச வளங்கள் மற்றும் அரசு நிதியை பல்வேறு வழிகளில் துஷ்பிரயோகம் செய்து கையகப்படுத்தியுள்ளனர். மேலும் அவர்கள் அவற்றை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டுள்ளனர். சட்டவிரோதமாகவோ அல்லது முறையற்றதாகவோ கையகப்படுத்தியவருடைய சொத்தையும் சட்டபூர்வமாகவும் முறையாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் மீட்டெடுக்க அரசாங்கத்திற்கு உதவும் புதிய சட்ட ஏற்பாடுகளுக்கான சட்டம் மூலம் ஏப்ரல் 8 நாடாளுமன்றத்திற்கு வர உள்ளது. நாங்கள் இந்த நாட்டு மக்களின் அபிலாஷைகளை நாளுக்கு நாள் நிறைவேற்றி வருகின்றோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். மேலும் இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் நம்பிக்கையையும் எந்தவித சலசலப்பும் இல்லாமல் நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னாரில் அதானி நிறுவனத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்து செல்ல தவறியதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருத்தம் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அளித்த தனிப்பட்ட நேர்காணல் ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். இந்திய முதலீட்டாளர்கள் உட்பட தொடர்புடைய பங்குதாரர்களும் இலங்கை அரசாங்கமும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு திட்டத்திற்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடாத்த, திசை காட்டி பேச்சுவார்த்தை நடாத்த என்ன தேவையுள்ளது என்றும் ரணில் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை இந்த நிலைமையானது எதிர்காலத்தில் பெரிய அளவிலான முதலீட்டு திட்டங்களுக்கு தடையாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு தனது அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகளை முன்னெடுத்து செல்லுமாறும் தற்போதைய அரசாங்கத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்திய பெருங்கடலை மையமாக கொண்டு ஆசியாவை நோக்கிய உலகளாவிய சக்தி மாற்றம் நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், இலங்கை அதிலிருந்து பயனடைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகனான ஜோசித ராஜபக்ஷ இரவு நேர களியாட்ட விடுதியில் மோதலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொம்பனி தெரு பகுதியில் உள்ள இரவு விடுதியொன்றில் இடம்பெற்ற மோதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷவுடன் வந்த சந்தக நபர்கள் 3 அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன்படி அவர்களை கைது செய்ய பல காவல்துறை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர்.
நேற்று முன்தினம் இரவு பாதுகாப்பு உத்தியோகத்தர் மற்றும் ஜோசித ராஜபக்ஷவுடன் வந்த குழுவினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதால் மோதல் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் மாதம் முதல் அரச ஊழியர்களுக்கு கிடைக்கப் போகும் சம்பள அதிகரிப்பின் மூலம் அனுர் அரசாங்கத்தின் பொய்களை அறிந்து கொள்ள முடியும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொளவத்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில், தேசிய பாதுகாப்பு தொடர்பில் மேலதிக வகுப்பெடுப்புக்காக கூறியவர்களின் ஆட்சியில் நாளுக்கு நாள் துப்பாக்கி சூட்டுகள் அதிகரித்து செல்கின்றன. தேசிய பாதுகாப்பு பூஜ்ய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் அரச உத்தியோகத்தர்களுக்கு கிடைக்கும் சம்பளத்தை கொண்டு அரசாங்கத்தின் பொய்களை அறிந்து கொள்ளலாம். அரசு சேவையில் உள்ள பிரதான அதிகாரிகளுடன் அரசாங்கம் மோதுவதால் அரசு சேவை கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளது. அரசாங்கம் போலீஸ் ஆணைக்குழுவுடன் முரண்படுவதால் தான் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தேர்தலில் 60% வாக்குகளை கூட அரசாங்கத்தால் பெற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சுமார் 7 மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2024-2025 ஆண்டு பெரும்போக பருவத்தில் 2 சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நெல் பயிர்களை அளித்துள்ளதாகவும் இது அரிசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது 8,50,000 ஹெக்டேர் அளவிற்கு நெல் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் குறைந்தபட்சம் 20% வரை எதிர்பார்த்த விளைச்சல் இழப்பாகி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆயுதங்கள் வழங்குவதாக ராஜீவ்காந்தி அழைப்பு விடுத்த புலேந்திரன் மற்றும் குமரப்பா போன்ற 17 தமிழீழ விடுதலை புலிகளின் தளபதிகள் இலங்கை இராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்டதாக தமிழகத்தின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிறுவனர் வை. கோபாலசாமி தெரிவித்துள்ளார். தனது இலங்கை பயணம் குறித்து உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்ட விடயம் குறித்து கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி தனது வீட்டிற்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனையும் பாலசிங்கத்தையும் அழைத்து பேசுகின்ற போது சில ஆயுதங்களை வழங்குவதாக கூறினர். இதற்கமைய தமிழீழ விடுதலை புலிகளின் புலேந்திரன் மற்றும் குமரப்பா உள்ளிட்ட 17 தளபதிகள் இந்தியாவில் உள்ள விடுதலை புலிகளின் அலுவலகத்தில் உள்ள ஆயுதங்களை எடுத்து செல்ல கடல் வழி புறப்பட்டார்கள். இதன்போது இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்தார்கள். அப்போது தளபதிகள் விடுதலை புலிகளின் தலைவருக்கு அழைப்பு ஏற்படுத்தி தெரியப்படுத்தினார்கள். இதில் ராஜீவ்காந்தி தலையிட முயன்ற போதும் சில துரோகிகள் ஜெயவர்தனவை திருப்திப்படுத்துவதற்கு அவர்கள் கைதாகட்டும் என கூறினார்கள். அதனைத் தொடர்ந்து சிங்கள ராணுவம் கத்திமுனைகள் சொருக்கப்பட்ட துப்பாக்கிகளுடன் அங்கு சென்றதுடன் காவலுக்கு இருந்த இந்திய அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டார்கள். இதன்போது இலங்கை ராணுவத்தினர் கைதான தளபதிகளின் குரல் வளைகளில் கத்தியால் குத்தி அவர்களை தாக்க 12 தளபதிகள் அங்கேயே உயிரிழந்தார்கள் என்று வைகோ மேலும் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் மார்ச் 23ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 27 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த 27 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் 22 பேர் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.